அனைவருக்கும் வணக்கம். நம்ம சக்தி யோகாலேருந்து இந்த புத்தாண்டுக்கு பொதிகை மலை சென்றிருந்தோம். அந்த அனுபவத்தை கேட்டதுனால இந்த பதிவு. நாங்கள் 19 பேர் பொதிகை மலைக்கு போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் எல்லாரும் விதுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தோம். பொதிகை மலைக்கு 1 மணி நேரம் ட்ராவலுக்கு இருக்கிற மாதிரி அந்த இடம் இருந்தது. அங்கே போய் தங்கியிருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கிளம்புறதா இருந்தோம். நிறைய பேர் அறிமுகம் இல்லாதவங்களாக தான் இருந்தாங்க. எல்லாருமே ஒரே நாளில் நல்லா பழகிட்டோம். அதனால் காலையில் பயணத்துக்கு தயாராகும் போதே ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போனோம். இந்த பொதிகை பயணம் எப்படி இருக்கும்னா மொத்தம் 3 நாள் பயணமாக இருக்கும். மொதல் நாள் போய் அங்கே கேம்பில் தங்கி இருந்துட்டு 2வது நாளும் திரும்ப மலை மேலே போய் அகஸ்தியரை பார்த்துட்டு திரும்ப நைட்டுக்குள்ளே இறங்கி அந்த கேம்பில் தங்கி இருந்துட்டு மறுநாள் இறங்கி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் போனோம். முதல் நாள் பயணம் எப்படி இருக்கும்னா ஒரு ஆரோக்கியமான நிலம் அப்படின்னு சொல்லணும்னா அதில் 5 நிலங்களுமே இருக்கக்கூடியதாக இருந்தால் தான் அந்த நிலம் ஆரோக்கியமான நிலம். அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இது எல்லாத்துலேயுமே அந்த 5 நிலங்களுக்குரிய தன்மையுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு உடல் எப்போ ஆரோக்கியமான உடலாக இருக்கும் அப்படின்னா இந்த 5 நிலங்களுக்கும் நாம் பயணம் பண்ணும்போது தான் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 5 நிலங்களையுமே நம்ம அந்த பொதிகை மலை பயணத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஏறக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்னா நிலம் சார்ந்த நிலமாக இருக்கும். கல் மண் மட்டுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலங்களில் நாம் நடக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிலபூதமான மண்ணீரல் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தானே இந்த உடல். அதில் அந்த நிலபூதம் ஆரோக்கியமாகும். அந்த அமைப்பில் தான் இருந்தது. அதில் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் போகும்போது அடுத்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். நெருப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு அடர்த்தியான காடு மாதிரி இருக்கும். அதில் போகும்போது நம்மளை அறியாமலே நல்லா வேர்க்கிறதும் தண்ணி தாகம் எடுக்கிறதும் நமக்கு தெரியும். அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெருப்பு பூதமான இருதயம் இதெல்லாம் ஆரோக்கியமாக்கும். அதை கடந்து நம்ம போகும்போது புல்வெளி மாதிரி அதிகமான அளவு இடம் இருக்கும். அதில் காற்று அதிகமாக இருக்கும். நம்மளோட அந்த எதிர்காற்று மாதிரி அடிக்கும். நம்மளோட லங்ஸ் நல்லா விரிஞ்சு சுருங்குறத நம்மளால் உணர முடியும். காற்று பூதம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதை கடந்துட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடியது பாறைகளாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த இடத்த கடக்கணும்னா காலை நல்லா அதிகமான அளவு தூக்கி வச்சு நடக்கக்கூடிய அந்த காலுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீர் பூதம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் இதெல்லாம் ஆரோக்கியமாகும் அந்த இடத்த கடக்கும்போது. அப்புறம் சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னா காதெல்லாம் அடைச்சிட்டு அந்த காற்று குறையிற மாதிரி ஆகாய பூதம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இது எல்லாமே முதல் நாள் பயணத்தில் நம்மளால் உணர முடியும். இது எல்லாமே நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். இந்த ட்ரெக்கிங் போகிறது நம்ம ஏறி முடித்ததுமே நம்ம உடம்பு எல்லா மாற்றத்தையும் அனுபவிச்சுட்டு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இது முதல் நாள். 2வது நாள் பயணமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2வது நாள் பயணம் எதுக்கு அப்படின்னா இந்த முதல் நாள் பயணம் நம்ம உடலை சரி பண்ணோன்னா 2வது நாள் பயணம் நம்மளுடைய மனதை சரி பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா 2வது நாள் எல்லாருக்கும் அமையாது அந்த பயணம். நம்ம போகிற பாதையில் தண்ணி அளவாக இருக்கணும், வெள்ளமாக வந்துடக்கூடாது. பனி அதிகமாக மூடிருச்சு அப்படின்னாலும் நமக்கு தெரியாது, எந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாயிட்டாலும் அந்த பாதையை நம்மளால் போக முடியாது.
அப்போ எவ்வளோதான் நம்ம உடலை வந்து தயாராக வச்சுருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஒரு நல்ல இயற்கை சுற்றுச்சூழல் அமைஞ்சாதான் நமக்கு வந்து 2வது நாள் வந்து ட்ரெக்கிங் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்துறதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய பயணம்னாலும் அது 2வது நாள் பயணம்தான். நாங்கள் தடவை போகும்போது 2வது நாள் பயணம் வந்து எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக போய் அகஸ்தியரை மேலே பார்க்கும்போது அதுதான் அந்த மலையோட உச்சியாக இருக்கும். அங்கே ஒரு சின்னதாக அகஸ்தியரோட சிலை இருக்கும். அதை போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோங்கிறதே தெரியாது. அந்த மனசில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்மளால் உணரதான் முடியும், அதை வந்து சொல்ல முடியாது. சில நேரம் அந்த 2வது நாள் பயணம் வந்து நமக்கு தடைப்படும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் கடந்து வந்து நமக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற கஷ்டமாகவும் இருக்கும். எங்களுக்கு இந்த 2வது பயணத்தில் அதுதான் வந்து அமைஞ்சது. எங்களுக்கு மழை அதிகமாக இருந்தனால தண்ணி அதிகமாக இருக்குது, இப்போ கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு யானை வேற போகிற பாதையில் தான் குட்டி போட்டுட்டு கூட்டமாக இருக்குது, அதனால் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, 2வது நாள் பயணம் கிடைக்கலையே அப்படிங்கிறது. ஆனால் இந்த வருஷத்தோட முதல் நாளே இப்படி ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற பலவித எண்ணங்கள் வந்தது. ஆனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அதையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஏறி இருந்தோம்னா அடுத்த வருஷம் வருவோமோ மாட்டோமோ தெரியாது. ஆனால் இப்போ 2வது நாள் போக முடியாதனால எல்லாருமே கட்டாயம் அடுத்த வருஷம் வந்து திரும்ப இதே மாதிரி ஏறி அவரை போய் பார்த்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. நம்ம எதை ஆசைப்பட்டு வர்றோமோ அது கிடைக்கலனா அதை எப்படி வந்து பக்குவமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வருஷம் ஆரம்பத்திலே நாங்கள் கற்றுக்கிட்டது போல் அதை சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டோம். அது வந்து அன்னைக்கு நியூ இயர் அப்படிங்கிறனால அந்த கேம்பில் இருந்த எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடி விளையாண்டு அந்த நியூ இயரை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடினோம். இங்கே ஊருக்குள்ளே இருக்கிற அந்த சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே ஒரு நடு காட்டில் போய் ரொம்ப அளவான உறவுகளோடு இருந்து கொண்டாடினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து மறுநாள் ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தா எங்களோட ட்ரெயினை மிஸ் பண்ணோம். இது பிரேக் டவுன் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்தது. எல்லாமே வந்து நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த வருஷத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு பக்குவம், மன வலிமை அந்த இந்த பயணத்தில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எல்லாருக்குமே இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. வருஷம் நாங்கள் 5 பேர் போனோம். இந்த வருஷம் வந்து 19 பேர் போயிருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வரணும். எல்லாருமே வந்து இந்த உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக தான் இந்த பொதிகை மலை பயணத்தை வந்து நாங்கள் உணர்கிறோம். ஸோ அடுத்த வருஷம் நம்ம திரும்ப சந்திக்கலாம். நன்றி.